ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம மீனா பயங்கரமாக யோசிக்கிறாங்க. என்ன இவங்க இவ்வளோ பதட்டமாக பேசுகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் பணத்தை நம்ம பார்த்த உடனே எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயோ மறைச்சி வச்சுருக்காங்க. பெரிய பிரச்சனையிலிருந்து சிக்கிக்கிட்டா என்ன பண்ணுறது? ஏன் இவங்க நம்ம சொல்கிற பேச்சை கேட்காம இப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா நினைக்கிறாங்க. ஸோ செந்தில் மேலே முழுசாகவே சந்தேகம் வந்துடுது. இன்னொரு சைடு செந்தில் வெளியே போயிட்டு ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்கிறாங்க. பயங்கரமாக அப்படி தலைவலிக்குது, அப்படி ப்ரெஷராக இருக்குது. ஏன்னா மீனாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அதையும் தாண்டி மீனா கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ பதில் சொல்ல முடியாமல் திணறி போய் ஒரு மாதிரி கோவமாக பேசிட்டு வந்துட்டாரு நம்ம செந்தில். ஸோ மீனாவை ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். ஆனால் திரும்ப திரும்ப ஏதாவது லஞ்சம் வாங்கியோ, கண்டிப்பாக இன்கம் டேக்ஸில் யாராவது ரெய்ட் வந்தாங்களோ, இல்லை வந்து இவங்க லஞ்சம் வாங்குற விஷயம் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக மீனா சொன்னது எல்லாமே நடக்க போகுது. கண்டிப்பாக செந்தில் வந்து ஜெயிலுக்கு போக போகிறாங்க. செந்திலோட ஃபோட்டோ அது இதுன்னு நியூஸ் டிவி சேனல்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே பரப்ப போகிறாங்க. ஸோ இது வந்து நம்ம பாண்டியனுக்கும் சரி கோமதிக்கும் சரி மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்க போகுது, மிகப்பெரிய அவமானமாகவும் இருக்க போகுது. ஸோ மீனா வந்து கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நம்ம செந்தில் வந்து இந்த லஞ்சம் வாங்குறத விட்டுட்டாரு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் அவரோட மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு ஏழை எளிய மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்காமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து தண்ணி பிரச்சனை அது இதுன்னு லைட் எரியல, இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை வரும். அதுவுமே ஏழப்பட்ட குடும்பத்தில் தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வரும். ஸோ அவங்க தான் வந்து தண்ணி எங்களுக்கு நீங்கள் வந்து வர மாதிரி பண்ணி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரெக்வஸ்ட்டாக கேட்டு போயிருப்பாங்க. ஸோ வருஷக்கணக்கில் அந்த வேலையை அது செஞ்சு கொடுக்காததுனால வேறு வழியே இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு காசை கொடுத்து தான் தண்ணி வர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரதுனால அந்த ஏழை எளிய மக்கள் வேறு வழியே இல்லாமல் பணத்தை கொடுத்து தாகத்துக்காக தண்ணியை வர வைக்கிறாங்க. ஸோ ஏழை எளிய மக்களோட வயிற்றில் அடிக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். செந்தில் கொஞ்சம் மனசாட்சியோடு செயல்பட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம குமாருக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. ஏன்னா வீட்டில் உள்ள யாருமே பேசுகிறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் குமார் வந்து தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. தப்பு செய்கிறவங்களுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? கல்யாணம் ஆகலை யாருமே பேசலை அப்படின்னா பின்ன என்ன பண்ண முடியும்? நல்லவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களுக்குமே ஆசை இருக்கும். ஸோ எல்லா வீட்லேயுமே நம்மளோட பொண்ணுக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு சில பல எதிர்பார்ப்புகள்லாம் நிறையவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி குமார் நல்லவனாக இருக்கிறது தானே பெட்டர். ஆனால் கெட்டதும் செய்வாங்களா, ஆனால் அவங்களுக்குமே நல்லது எல்லாமே நடக்கணும், கல்யாணம் நடக்கணும், எல்லாருமே ஜாலியாக சிரித்து பேசணும் அப்படின்னு எதிர்பார்த்தா அது எப்படி நடக்கும்? இங்கே குமார் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய தப்பு தான். அதையும் தாண்டி அரிசி தான் வேணும்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே மனசு தோணிக்கிட்டே இருக்குது. ஸோ அரிசி வேணும் அப்படின்னா அதுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும்ல நம்ம குமார். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லாம் நல்லதும் நமக்கு நடந்துடணும்னு நினைக்கிறாங்க. ஸோ செவுத்தை பயங்கரமாக குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம சக்திவேல் வராங்க. டேய் குமார், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா வீட்டில் உள்ள யாருமே என்கிட்ட பேசுகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பேசினாலும் முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு ஒரு கல்யாணம் கூட நடக்கலப்பா. அப்படி இருக்கிறப்போ எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். அப்பா எனக்கு கல்யாணம் உடனே நடந்தாகணும்ப்பா. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருமே என் கூட நல்லா பேசணும்ப்பா. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, டே அறிவு கெட்டவனே, பண்ணுற தப்பை யாருக்கும் தெரியாமல் பண்ணணும்டா. முட்டாள்தனமாக ஏதோ ஒரு தப்பை செய்ய போகிற அப்படின்னா அது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செய்கிற. அப்புறம் எப்படிடா உனக்கு நான் சாதகமாக எல்லாத்தையும் செய்ய முடியும்? இங்கே பாரு, ஆள் வளர்ந்த அளவுக்கு மூளையும் வளர்ந்துருக்கணும். கொஞ்சமாவது யோசிக்கணும். அப்போ தான் நமக்கு பிடிச்சது நம்ம ஆசைப்பட்டதுன்னு எல்லாத்தையுமே நம்மளால் அடைய முடியும். சரியா? சரி நடந்த எல்லாத்தையுமே மறந்துடு. நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு, அப்பா அந்த பொண்ணு பார்க்க தான் போகிறீங்க, ஆனால் அந்த பொண்ணு ஏன் அரசியாக இருக்கக்கூடாது? உடனே நம்ம சக்திவேலுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா சொல்கிற? ஆமாப்பா, அரசி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசையாக இருக்குப்பா. டேய் அறிவு கெட்டவனே, அது எப்படிடா அவ கூட நீ ஒன்று சேர்ந்து வாழ முடியும்? போயும் அந்த குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணுன்னாவே எனக்கு பிடிக்காது. அதையும் தாண்டி நீ போயிட்டு எல்லாத்தையும் இறங்கி நம்ம எல்லாருமா போய் பொண்ணு கேட்டாலுமே அவங்க ரொம்பவே அழுத்துக்குவாங்க. இவனுக்கு குடிகாரனுக்கு பொறுக்கிக்கு ரவுடி பையனுக்கு பொண்ணு கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையாடா? வேணாம்.
வேண்டவே வேண்டாம், உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம குமார் இருந்துட்டு, அப்பா அதெல்லாம் முடியாதுப்பா, எனக்கு அரசி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்காங்க. நம்ம சக்திவேலுக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த பாண்டி பரதேசிக்கிட்ட போய் நம்ம காலில் விழணுமா அப்படின்னும் யோசிக்க தோணுது. அதையும் தாண்டி இங்கே குமார் வந்து அரசி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ஸோ இங்கே சக்திவேல் வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம முத்துவேல் ராஜியை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தன்னோட பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, கதிர் ரொம்ப ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், அவனை மாதிரி ஒரு மருமக பிள்ளை நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் வந்து நினச்சி அப்படியே நம்ம மருமகனை நினச்சி பூரிச்சு போயிருக்காங்க. ஸோ கதிர் கூடயும் ராஜி கூடயும் பேசணுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஆனால் வேணாம், அவங்கள டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னும் நினைக்கிறாங்க. அதையும் தாண்டி அவருக்கு கேன்சர் இருக்குது இல்லையா, அதை நினச்சி ரொம்பவே நொந்து போகிறாங்க. நம்ம என்ன யாருக்கு என்ன பாவம் பண்ணோம், ஏன் நமக்கு இப்படி ஒரு வியாதி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே உள்ளுக்குள்ளேயே ரொம்ப நொந்து போகிறாங்க. ஸோ நம்ம முத்துவேலுக்கு சீக்கிரமாகவே அந்த வியாதி சரியாயிடணும், அவங்க குடும்பம் அதுக்கப்புறம் கோமதி குடும்பம்னு சொல்லிட்டு 2 குடும்பம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே முத்துவேல் கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம செந்தில் பயங்கர அப்செட்டாகவே இருக்காங்க. ஸோ மீனா கேட்ட கேள்வியிலேருந்து அவங்களால வெளியே வரவே முடியல. ஸோ ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒருத்தவங்களுக்கு சீக்கிரமாக இன்றைக்கே அந்த வேலை முடிஞ்சாகணுன்றதுக்காக ரொம்ப அவசர வேலைன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போது நம்ம செந்திலுமே ஓகே ஓகே முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு 20,000 ரூபா லஞ்சமாக கொடுக்குறதா பேசியிருக்காங்க. ஸோ நீங்கள் செட்டில் பண்ணிடுங்க, நான் நீங்கள் சொன்ன வேலையை நான் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கரெக்டாக அவங்களுமே பணத்தை அவங்க அதாவது செந்திலோட பிஏ கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களுமே வாங்கி இங்கே நம்ம செந்தில்கிட்ட கொடுக்க வரவும், நீயே வச்சுக்கோ நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் அந்த பிஏ வந்து வெளியே போகவும் கரெக்டான டைமில் இன்கம் ஆஃபீஸ்லேருந்து வராங்க. அவங்க வந்ததுமே இங்கே எல்லாருமே பதறி போகிறாங்க. அதையும் தாண்டி நம்ம செந்திலோட கூடவே வேலை செய்கிறாங்களே பிஏ, ஸோ அவங்கக்கிட்ட தான் பணம் இருக்குது. அந்த பணத்தை கூட எடுத்துகிட்டு போய் எங்கேயுமே வைக்கல. கரெக்டான சமயத்துக்கு அவங்க வரவும் அப்படி கை கால்லாம் நடுங்குது, உதிருது. ஐயோ இந்த டைமில் வேறு இவங்க வந்துட்டாங்களே, நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போய் எங்கேயாவது பணத்தை மறைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா இருந்திருக்குமே, கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இனிமேல் இங்கே இந்த ஆஃபீஸில் நம்மளால் வேலையை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பதறாங்க. அப்படியே கால் கையெல்லாம் அப்படியே நடுங்குது. உடனே அவங்க இருந்துட்டு நாங்கள் இன்கம் டேக்ஸிலேருந்து வந்திருக்கோம், ஸோ ஆஃபீஸர்லாம் வந்திருக்காங்க, நாங்கள் எல்லாருமே இந்த ஆஃபீஸை ரைட் பண்ணணும், ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ செந்திலுக்குமே அப்படியே பதறி போகுது. நம்ம மீனா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. என்ன அப்படின்னா அதாவது இந்த கவர்மெண்ட்டு வேலையை பொறுத்த வரைக்கும் யாராவது லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் களி தான், ஜெயில் களி தான். அது மட்டும் இல்லாமல் டிவி நியூஸுன்னு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு பரப்பி விட்டுருவாங்க, வெளியில் தலை காட்ட முடியாது. ஸோ எங்கேயுமே வேலை கிடைக்கிறதுமே ரொம்ப கஷ்டம். இப்படியெல்லாம் இந்த அதாவது மீனா சொன்னாங்க இல்லையா, அது எல்லாமே இங்கே நம்ம செந்தில் கண்ணு முன்னாடி வந்தது. ஐயோ மீனா சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துடும் போலவே, மீனாவுக்கு மட்டும் நம்ம லஞ்சம் வாங்கின விஷயம் தெரிஞ்சது அம்புடு தான், நம்ம சோலி முடிஞ்சிரும், நம்ம கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு இடத்த காலி பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்தில் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது இன்கம் ஆஃபீஸிலேருந்து வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லா இடத்தையுமே செக் பண்ணுறாங்க. ஸோ ஆட்கள் அதாவது ஆஃபீஸர்ஸுங்களை கூட செக் பண்ணுறாங்க. ஸோ அந்த அதாவது பிஏ இருந்தாங்க இல்லையா, அவங்களோட கை அது இதுன்னு செக் பண்ணுறப்போ பேக்கெட்டில் நல்லா கட்டாக பணம் இருக்குது, அதுவும் ஒரு கவர் பண்ணியிருக்கு. ஸோ அதை பார்த்ததுமே இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எங்கள் பொண்டாட்டி சீட்டு கட்டுறதுக்காக பணம் கொடுத்தா, அதான் ஈவினிங் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி. ஓ சீட்டு கட்டுறதுக்கு நீங்கள் கவரெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வருவீங்களா, ஏன்னா 20-25,000 ரூபாய் சீட்டாக கட்டுறீங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு இங்கே அந்த பிஏ வந்து திருட்டு முழிக்கிறாங்க. ரொம்பவே பதறி போகிறாங்க. செந்தில் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, போச்சு முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு அந்த கடவுளால் கூட முடியாது அப்படி சொல்லிட்டு, ஒழுங்காக சொல்லுடா இது லஞ்ச பணம் தானே அப்படி சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த ஆஃபீஸர் கேட்கவும், ஸோ உடனே அந்த பிஏ வந்து பயந்துக்கிட்டு, ஐயோ இது என்னுடைய இதில் இதோ அங்கே இருக்காரே செந்தில் சார், அவருக்கு வந்த லஞ்ச பணம், அவர் தான் என்
என்கிட்ட கொடுத்து வைக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலை வந்து போட்டு கொடுத்துட்றாங்க அந்த பிஏ. ஸோ இங்கே நம்ம செந்தில் அப்படியே நடுநடுங்கி போகிறாங்க. ஐயோ போட்டு கொடுத்துட்டானே, ஐயோ மீனா சொன்னது எல்லாமே கரெக்டு தான், மாட்டிக்கிட்டோமே, இனிமேல் இந்த வேலையும் நமக்கு இல்லை, இனிமேல் நம்ம வேறு யார் முகத்துலேயும் முழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போகிறாங்க. உடனே ஆஃபீஸர் வந்து இங்கே நம்ம செந்திலோட ஷர்ட்டை பிடிச்சி, டேய் எந்திர்றா, கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமிராடா அவங்களுக்கு. கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சால் யாருமே எதுவும் பண்ண முடியாது, நம்ம என்ன மாதிரியான தப்பு வேணாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இப்போல்லாம் சட்ட ஒழுங்கு ரொம்ப ரொம்ப மேம்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இனிமேல் யாருமே லஞ்சமே வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகும். ஐயோ சார், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார், நான் எந்த தப்பும் பண்ணல, அவங்கள தான் கட்டாயப்படுத்தி கொடுத்தாங்க, அதுவுமே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அந்த பிஏக்கிட்டே நான் கொடுத்துட்டேன், நான் எதுவுமே பணம் வாங்கிக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்தில் என்னமோ சொல்லி தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. கையும் களவுமா மாட்டிட்டு அந்த பிஏ மேலே பழிய போடுறியா? உன்னை மட்டும் இல்லை, அந்த பிஏவும் தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம், நீ போயிட்டு ஜெயில் களி சாப்பிட்டா தான் உனக்கு கரெக்டாக செட் ஆகும், இனிமேல் உனக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை இருக்குன்னெல்லாம் நினைக்காத, உன் வேலை அடுத்த செகண்ட் என்ன, இப்போவே உன்னை வேலையிலேருந்து தூக்குறோம், இனிமேல் நீ எங்கே போனாலும் நாய் மாதிரி தெருவாக அழிஞ்சாலும் உனக்கு எங்கேயும் வேலை கிடைக்க போகிறது கிடையாது, கிடைச்ச வேலையை ஒழுங்காக தக்க வச்சுக்க முடியல, அவங்கவுங்க அதாவது இந்த ஏழை எளிய மக்கள்கிட்டலாம் லஞ்சமாக பணமாக வாங்கிக்கிட்டு கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளமும் பார்த்தாம லஞ்சமாக எக்ஸ்ட்ராவும் வாங்குறீங்களா? உங்களுக்கெல்லாம் கரெக்டான பாடத்தை புகுட்டினா தான் உங்கள் கூட வேலை பார்க்குற மற்ற ஆஃபீஸர்ஸுமே நல்லபடியாக வேலை பார்ப்பாங்க, உனக்கு கடுமையான தண்டனை கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் வந்து இங்கே நம்ம செந்திலை வந்து தரன்னு பிடிச்சிட்டு போயிட்டு ஜீப்பில் ஏற்றவும் நம்ம செந்தில் கதறாங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் இனிமேல் இந்த மாதிரி தப்பு செய்யவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சவும், நீ என்ன தான் கெஞ்சி கதறினாலும் கூப்பாடு போட்டாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, தப்பு செஞ்சுட்டுல, அதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்திலை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதே சமயம் ப்ரெஸ்காரங்களுமே வந்திருப்பாங்க. ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் அது இது எல்லாமே எடுத்திருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம செந்திலை வந்து கூண்டுக்குள்ளே செல்குள்ளே அடைச்சிடுறாங்க. நம்ம செந்தில் ஒவ்வொரு நிமிஷமும் பதறி போயிருக்காங்க, வேலை நமக்கு திரும்ப கிடைக்க போகுதோ இல்லையோ அது கூட அந்த அளவுக்கு கவலையே இல்லை, இந்த விஷயம் நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், நம்மளை காரி துப்புவார், ஐயோ அவமானமாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பதறி போயிருக்காங்க, என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ப்ரெஸ்காரவங்க எல்லாருமே அந்த வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இப்போ டிவி சேனல் ஒரே ஒரு நியூஸ் சேனல் கூட விடாமல் எல்லாத்துலேயுமே போடுறாங்க. ஸோ ஃபோட்டோவை போட்டு இப்போ சொல்கிறாங்க, அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஒருத்தவங்க ஏழை எளிய மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்கி நிறைய கொள்ளடிச்சிருக்காரு, இவரை மாதிரி ஆஃபீஸருங்களுக்கு சரியான பாடத்தை புகுட்டுற மாதிரி இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ஒரு தகுந்த செயலை செஞ்சுருக்காங்க, இனிமேல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிற யாருக்குமே இப்படி ஒரு எண்ணமே வராது, இனிமேல் லஞ்சன்ற பேச்சுக்கே இடம் இல்லை, அந்தளவுக்கு தான் இந்த செந்தில் என்ற ஆஃபீஸருக்கு அதாவது கடுமையான தண்டனையை விதிச்சிருக்காங்க. ஸோ எப்படியுமே இவர் 1 வருஷம் 2 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எங்கே போனாலும் சாதாரண செப்பல் கடையில் துணி கடைகளுக்கு வேலைக்கு போனாலுமே இவருக்கு யாருமே வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதாவது அவ்வளோ பெரிய தண்டனையை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு செய்தியாக போட்டுடுறாங்க. ஸோ நம்ம பாண்டியனும் சரவணனும் டிவி, அதாவது கடையிலே கூட டிவி இருக்குது, ஸோ ஃபோனுமே இருக்குது, ஸோ ஃபோனில் சோஷியல் மீடியாவில்னு எல்லாத்துலேயுமே அந்த நியூஸை பரப்பியிருப்பாங்க. ஸோ ஃபோன்லேயுமே பார்க்குறாங்க நம்ம பாண்டியன், பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க, டேய் சரவணா இங்கே பாருடா, இது நம்ம செந்தில் மாதிரியே தெரியல, அப்பா செந்தில் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இங்கே நம்ம கோமதி அரசி இவங்க எல்லாருமே இப்போது டிவியில் பார்க்குறாங்க வீட்டில். ஸோ பார்த்துட்டு நம்ம கோமதி பதறி போகிறாங்க, ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகுது அவங்களுக்கு, உடனே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. உடனே அரசியும் ராஜும் தண்ணி கொண்டு வந்து எந்திரிங்கம்மா அத்தை எந்திரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி எந்திரிச்சு உட்காராங்க, என்னடி இதில் இருக்கிறது நம்ம செந்திலாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாத்த, செந்தில் மாமா தான், என்ன நடந்ததுன்னே தெரியலையே, செந்தில் மாமா லஞ்சம் வாங்குறவரெல்லாம் கிடையவே கிடையாது, ஆனால் அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் போட்டு வச்சுருக்காங்க, அவர் 2 வருஷம் ஜெயிலில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குத்த. உடனே அரசியுமே ஆமாம்மா அண்ணன் ரொம்ப பாவம், அண்ணெல்லாம் இந்த தப்பு பண்ணியிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே நம்ம செந்தில் மேலே ரொம்ப நம்பிக்கை தான் வச்சுருக்காங்க. ஏன்னா பாண்டியன் வந்து அந்த மாதிரி வளர்க்கலை, பிள்ளைங்களை வந்து ஒரு
நல்ல ஒரு பண்பாடோட நல்ல குணத்தோடு தான் வளர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஊரில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் யோசிக்கிறப்போ நம்ம கோமதியும் சரி அரசிராஜ் இவங்க 3 பேருமே கண்டிப்பாக இவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ராஜியும் சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, வேறு யாரோ லஞ்சம் வாங்கிட்டு நம்ம பிள்ளை மேலே பழிய போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம கோமதி நினைக்கிறாங்க. என்னடி மீனா கூட ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணல, உடனே இங்கே நம்ம ராஜி இருந்துட்டு அம்மா அக்காவுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சா என்னன்னே தெரியலையே, இந்த நியூஸ் இப்போ தான் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. ஸோ இப்போ தான் அவங்கள அதாவது மாமாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக இந்த விஷயம் அக்காவுக்கு தெரிஞ்சிருக்காது போல், அதான் அக்காவுமே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணலை அப்படி சொல்லிட்டு சரிடி இருடி நான் மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ மீனா ஃபோன் அடிக்கிறது கூட தெரியாமல், அதாவது அடிக்குது, ஸோ அவங்களுக்கு கேட்கலன்னா அந்த அளவுக்கு ஆழ்ந்த யோசனையில் இருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம செந்தில் எப்படி அவ்வளோ பணத்தை கொண்டு வந்தார், எப்படி அவருக்கு கிடைச்சிது, இவர் லஞ்சம் வாங்கியிருக்க மாட்டார் தான், ஆனால் அவ்வளோ பணம் எப்படி வந்தது அப்படின்ற ஒரு யோசனை தான். ஸோ பக்கத்தில் இருந்த நம்ம மீனாவோட ஃப்ரெண்டு வந்து, மீனா என்ன மீனா இதோட 3 டைம் உனக்கு ஃபோன் வந்துருச்சு, இதை பார்க்காம நீ பாட்டுக்கு ஏதோ ஒரு பயங்கரமான யோசனையில் இருக்க, என்னாச்சு மீனா உனக்கு அப்படி சொல்லிட்டு, ஃபோன் வந்துச்சா, நான் பார்க்கலங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு, ஐயோ அத்தை 3 டைம் பண்ணியிருக்காங்க, என்னவா இருக்கும், ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லுங்க அத்தை அப்படி சொல்லிட்டு, மீனா எங்கடி இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன் அத்தை, சொல்லுங்கள் அத்தை ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்டி முக்கியமான விஷயந்தான், என்ன இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இவ்வளோ நார்மலாக பேசுகிற நீ அப்படி சொல்லிட்டு, வேறு என்னத்தை பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், மீனா உனக்கு விஷயமே தெரியாதாடி, அத்தை என்னத்த விஷயம், ஏன் இப்படி பதட்டமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ தான் இங்கே நம்ம கோமதி, செந்தில போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு, இதை கேட்ட இங்கே நம்ம மீனா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்டி இப்போ தான் நாங்கள் ஃபோனில் டிவிலலாம் அவனோட நியூஸாக தான் இருக்குது, அவன் ஏதோ லஞ்சம் வாங்கினதா சொல்கிறாங்கடி, கண்டிப்பாக நம்ம செந்தில் லஞ்சமாலாம் வாங்கியிருக்க மாட்டான்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி சொல்லுவோம். இதை கேட்டேங்க நம்ம மீனா அப்படி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போது பீரோவில் இருந்த ஒட்டுமொத்த பணமும் லஞ்ச பணம் தானா, நம்ம அம்புட்டு தூரம் சொல்லியும் இன்றைக்கி போய் லஞ்சம் வாங்கியிருக்காங்க, இப்போது வேலை போச்சு, மான மரியாதை போச்சு, இப்போது ஜெயிலிருந்து இவங்களை எப்படி வெளியே கொண்டு வர்றது, ஐயோ நம்ம சொல்கிறது எதையுமே கேட்காம லூசுத்தனமாக பண்ணிட்டாங்களே, அச்சோ நான் அதுக்கு தான் தலைப்படம் அடித்து சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே கோமதி இருந்துட்டு, மீனா என்னடி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க அப்படி சொல்லிட்டு, ஐயோ அத்தை என்னத்தை எனக்கு இப்போ தான் இந்த விஷயம் தெரியும், எதுக்காக இப்படி அவங்க லஞ்சம் வாங்கியிருக்கணும் அப்படி சொல்லிட்டு, என்னடி நீயே சந்தேகப்படலாமா, பின் என்னத்தை சந்தேகப்படாமல் பீரோவில் எம்பிட்டு பணம் இருந்தது தெரியுமா, என்னடி சொல்கிற, ஆமாத்த நேற்று தான் நான் பீரோவில் லட்சமாக பணம் இருக்கிறத கட்டுக்கட்டாக இருக்கிறத பார்த்தேன், இந்த பணமெல்லாம் எப்படி வந்ததுன்னு கேட்டேன், அதுக்கு உங்கள் பிள்ளை சேவிங்ஸு அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி சமாளிச்சாங்க, ஆனால் அவங்களுக்கு வர சம்பளம் எம்பிட்டுன்னு தெரியும், வரவு செலவு எம்பிட்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அதை தாண்டி இவங்களுக்கு இம்புட்டு பணம் எப்படி கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாகவே இருந்தது, அதையும் தாண்டி அவங்க மேலே சந்தேகப்படக்கூட என்னால் முடியல அத்தை, ஏன்னா அவங்க இது வரைக்கும் இப்படியெல்லாம் பண்ணது கிடையாது, ரொம்ப நல்ல மனுஷனாச்சே, கண்டிப்பாக இப்படி லஞ்சமெல்லாம் வாங்க மாட்டாங்கன்னு நினச்சேன், அதுக்கப்புறமும் சரி லஞ்சம் வாங்கினா இப்படியெல்லாம் நடக்கும், வேலை இல்லாமல் போகும், ஜெயிலில் போடுவாங்க, வெளியே தலை காட்ட முடியாது, அவமானமாக போயிடும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ தலைப்படம் அடித்து காலில் சொன்னத்தை, என் மேலே கோவப்பட்டுட்டு நான் லஞ்சம் வாங்குறோன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க, ஆனால் இப்போது லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க, கண்டிப்பாக இவங்க லஞ்சம் வாங்கியிருக்குவாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, மீனா என்னடி என் நெஞ்சில் இடியை தூக்கி போடுற, அவன் லஞ்சமெல்லாம் வாங்குறானாடி, அந்த அளவுக்கு மாறிட்டாங்க அப்படி சொல்லிட்டு, அத்தை உங்கள் பிள்ளை ரொம்ப ரொம்ப மாறிட்டாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அத்தை, எனக்கு அவங்கள பார்க்கவே சுத்தமாக பிடிக்கல, எப்படி நல்லவங்களாக இருந்தாங்க, தனி கொடுத்தோன்ற ஒரு பேரில் அவங்க எந்த அளவுக்கு மாறி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அத்தை, தினம் தினம் நான் தான் அவங்க கூட சித்திரவதையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு எனக்கு அவமானமாக இருக்குத்த அப்படி சொல்லிட்டு எங்கள் நம்ம மீனா பயங்கரமாக அழுகிறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, மீனா நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இருக்காதுடி, என் பிள்ளை தங்கமான வண்டி, ரொம்ப நல்லவன்,
கண்டிப்பாக அவன் லஞ்சமெல்லாம் வாங்கியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி ரொம்ப நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நம்பிக்கையில் நம்ம செந்தில் எப்போவே மன வாரி தூவி ஆச்சு. மீனாவுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஏற்கனவே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது கன்ஃபார்மே ஆயிடுச்சு, கண்டிப்பாக இவங்க லஞ்சம் வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, மீனா நீ உடனே கிளம்பி வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே இங்கே பாண்டியனுக்கு கோமதி கால் பண்ணி, ஏங்க விஷயம் தெரியுமாங்கங்க? பார்த்தேன் கோமதி, ஆனால் என்னால் நம்பவே முடியல, செந்திலா இப்படி பண்ணியிருப்பான். ஏங்க நம்ம செந்தில் போய் அப்படி பண்ணியிருப்பானுங்க? கண்டிப்பாக அவன் பண்ணியிருக்க மாட்டான். கோமதி, அவன் இப்போலாம் ரொம்ப திமிர் எடுத்து போய் ஆடுறான். பணம் கைக்கு சேர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டு இருந்தான். கண்டிப்பாக இவன் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருப்பான். இங்கே பாரு கோமதி, அவன் படட்டும், தப்பு செஞ்சால் தண்டனை அனுபவிக்கணும் கோமதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க. என்னங்க நீங்களே இப்படி சந்தேகப்படலாமா? பெத்த பிள்ளைய கண்டிப்பாக அவன்லாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன். இங்கே பாருங்கள், இப்படி தப்பாக என் பிள்ளைய பற்றியெல்லாம் பேசாதீங்க. சரிங்க, வாங்க அவனை போயிட்டு எப்படியாவது வெளியே கொண்டு வரலாம். கோமதி, நான் மட்டும் அங்கே வருவேன்னு நீ கனவுல கூட நினைக்காத. கண்டிப்பாக என்னால் வர முடியாது. ஊருக்குள்ளே தலையை காட்ட முடியாது. ஐயோ, அவமானப்படுத்துகிறான். இவனெல்லாம் பிள்ளையா பெற்றதுக்கு ஒரு கல்லை பெற்று விட்டுருக்கலாம். ஏதாவது துணி துவைக்கிறதுக்காவது உதவி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கோவப்படுறாங்க. ஏங்க, அவன் கண்டிப்பாக லஞ்சம் வாங்கியிருக்க மாட்டாங்கங்க. ஒருவேளை அவன் வாங்கியிருந்தா அவனை அங்கேயே விட்டுட்டு வந்துடலாம். ஆனால் அவன் வாங்கியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு என் உள் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது. தயவு செஞ்சு வாங்க, எப்படியாவது அவனை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். பாவுங்க அவன் அப்படி சொல்லிட்டு. கோமதி, உனக்காக நான் வரேன். ஒரு வேளை அவன் லஞ்சம் வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சுது, அவனை ஜெயிலுக்குள்ளே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் அங்கேயே விட்டுட்டு வந்துடுவேன், பார்த்துக்கோ. சரிங்க, அவன் தப்பு செஞ்சால் தண்டனை அனுபவிக்கிட்டோம். ஆனால் இப்போ வாங்குங்க அப்படி சொல்லிட்டு ஒரு வழியாக இங்கே நம்ம கோமதி கெஞ்சி இங்கே நம்ம பாண்டியனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க. ஸோ நம்ம கோமதி, பாண்டியன், மீனா, அதுக்கப்புறம் இது சரவணன், கதிர், இவங்க எல்லாருமே ஸ்டேஷனுக்கு தான் வராங்க. ஸோ ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு, சார் என்ன சார் இது, என் பையன் லஞ்சமெல்லாம் வாங்கியிருக்க மாட்டான் சார், தயவு செஞ்சு அவனை வெளியே விட்டுருங்க சார் அப்படி சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், உங்கள் பையன் லஞ்சம் வாங்காமே நாங்கள் தூக்கிட்டு வந்து ஜெயிலுக்குள்ளே உட்கார வச்சுருக்கோமா என்ன? எங்களுக்கு என்ன அதான் வேலையா? எங்களோட வேலையை நாங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கோம். அவர் லஞ்சம் வாங்கினதுக்கான ஆதாரம் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போல்லாம் அவரை நாங்கள் வெளியே விடவே மாட்டோம். அதையும் தாண்டி அவருக்கு வேலை அது இதுன்னு எதுவுமே கிடையாது. அவர் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் வீட்டில் வந்து முடங்கி கிடக்கணும். இந்த லஞ்சம் வாங்குகிற எல்லா வேலை, அதாவது ஆஃபீஸருங்களுக்கு எல்லாருக்குமே இதுதான் தண்டனை. ஸோ இவருக்கு கொடுக்குற தண்டனையில் தான் மற்ற ஆஃபீஸருக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் வரணும். லஞ்சம் வாங்கினா நம்ம நிறைய அனுபவிக்கணுன்றதை அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் எல்லா வேலையுமே கரெக்டாக நடக்குங்க, லஞ்சம் இல்லாமல். இங்கே பாருங்கள், உங்கள் பையனெல்லாம் சாதாரணமாலாம் எங்களால் வெளியே விட முடியாது. தகுந்த எவிடன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டுட்டோம். இதுக்கப்புறமும் நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, போங்க வெளியே அப்படி சொல்லிட்டு. இங்கே நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவே அவமானமாக போயிடுது. அதுக்கப்புறம் வெளியே வந்து, கோமதி, இதெல்லாம் எனக்கு தேவையா? இப்படி ஒரு பையனை பெற்றதுக்கு நான் வெக்கப்படுறேன், அவமானமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு. உடனே கோமதி இங்கே செந்தில்கிட்ட வந்து லாக்கப்பில், டேய் செந்தில், அம்மா என்னடா இது, அம்மான்னு கூப்பிடாதடா உன் வாயால், எனக்கு அசிங்கமாக இருக்குது. நீயாடா இப்படி பண்ண? என்னால் நம்பவே முடியல. உன் மேலே நம்பிக்கை வச்சு வந்த ஒரே ஆள் நான் தான். மீனாவுக்குமே தெரிஞ்சிருக்கு. அந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து பீரோவில் வச்சுருந்தியாமே, எனக்கே இன்றைக்கி தான்டா சொன்னான். ஆனால் இந்த அளவுக்கு நீ மோசமாக மாறுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல செந்தில், உண்மையாகவே எதிர்பார்க்கல. உன் வாழ்க்கையை நீயே ஒட்டுமொத்தமாக அழிச்சிக்கிட்ட. ஐயோ கடவுளே, உன்னை எப்படா நான் வெளியே கொண்டு வருவேன்? உன் அப்பாவும் நீ தப்பு பண்ணதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் நான் உன்னை வெளியவே எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்காருடா. ஐயோ கடவுளே, ஏன்டா இப்படி பண்ணி தொலைச்ச அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி ரொம்பவே பதறாங்க. என்னதான் நம்ம செந்தில் மேலே கோவம் இருந்தாலுமே பெத்த வயிறு பற்றிக்கும்னுவாங்க இல்லையா, அதான் பெற்றவங்களுக்கு ரொம்ப பாசம் அதிகம்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தப்பு செஞ்சுருக்காரு தான், இருந்தாலும் எப்படியாவது செந்திலை வெளியே கொண்டு வந்துடணுன்ற ஒரு நினப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக பாண்டியன் வந்து வரவே மாட்டார். ஸோ மீனாவுமே பயங்கர கோபமாக இருக்கிறதுனால செந்திலை வந்து பார்க்கவே கிடையாது. ஸோ நம்ம கோமதி இருந்துட்டு, டேய் எப்படின்னா நான் உன்னை வெளியே எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா விடுமா, என்னை யாரும் வெளியே எடுக்காதீங்க, எனக்கு வெளியே எப்படி வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு
என்னடா இப்படி திமிரா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இங்கேருந்து போமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கிட்டே கோவப்படுறாங்க. கோமதியுமே அழுதுகிட்டே வெளியே வந்துடுறாங்க. இன்னொரு சைடு விஷயம் எல்லாமே தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான மூல காரணமாக இருந்தவர் யார் தெரியுமா? நம்ம மீனாவோட அப்பா. ஸோ நம்ம செந்திலோட மாமனார். அவர் விஷயமெல்லாம் தெரிஞ்சு இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஸோ இன்ஸ்பெக்டர்லாம் முடியவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம செந்தில்கிட்ட வந்து, செந்தில் இங்கே பாருங்கள் மாப்பிள்ள, நீங்கள் கவலையே படாதீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. என்ன ஒன்று, உங்களுக்கு திரும்பவும் கவர்மெண்ட்டு வேலை கிடையவே கிடையாதுன்னுவாங்க. அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துப்போம். இப்போதைக்கு உங்களை நான் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுறேன் மாப்பிள்ள. இந்த மாமனார் இருக்கிறப்போ நீ எதுக்காக மாப்பிள்ள நீ பயப்படுற? பயப்படவே பயப்படாத. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உன்னை நான் வெளியே கொண்டு வந்துடுறேன். எனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர்கிட்டலாம் நான் மேல் இடத்துல இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமா, எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுங்க. நீங்கள் சொன்னதுனால தான் நான் லஞ்சம் வாங்கினேன். ஆனால் நான் லஞ்சம் வாங்காமே இருந்திருக்கலாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு செந்தில் தம்பி, நீங்கள் அதை நினச்செல்லாம் கவலைப்படாதீங்க. அதுக்காக நான் தான் உங்களை லஞ்சம் வாங்க சொன்னேன்னு சொல்லிட்டு மீனாக்கிட்ட சொல்லிட போகிறீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.